guys, welcome back to another மணித்துளிகள். Tnpsc, UPSC இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க எல்லா எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நம்புங்க, கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். நான் ஒரு வீடியோலையும் தவறாமல் சொல்கிற விஷயம் இதுதான். நாம் சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகனா, ஆல்ரெடி குப்தாஸ் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருப்பேன். என்னுடைய நோட்ஸையும் நான் எடுத்த நோட்ஸையும் கொஞ்சம் அதில் நான் கொடுத்துருப்பேன். அதாவது அந்த அன்னைக்கு அந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு படித்த நோட்ஸ் நான் அதில் கொடுத்துருப்பேன். பட் அதே நோட்ஸ் தான், பட் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. என்னென்னா ஃபுல்ஃபில்லாக கவர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எல்லா சேனல்லையும் இருக்கு இல்லையா, 6th ஐ திங்க் 6th இருக்கும் குப்தாஸு, பட் 11th இருக்கும். இந்த மாதிரி ஓவராலாக எல்லா ஏரியாவில் இருந்தும் கொஞ்சம் எடுத்து டோட்டலாக ஃபுல் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு எல்லா கீ பாயிண்ட்டும் எடுத்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 பேப்பர்ஸ், அதாவது 10 பேஜஸ் இருக்குது. இந்த 10 பேஜஸ் டோட்டலாக குப்தாஸ் கவர் பண்ணிடும். நாட் ஓன்லி 11th ஸ்டாண்டர்ட், 6th to 11th வரைக்கும் இருக்கிற குப்தாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற ஆல் கீ பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும். இது எனக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கும் புரிகிற மாதிரியும் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கீ பாயிண்ட்னா டோட்டலாக கீ பாயிண்ட்டாகவே நோட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இந்த நோட்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெயின்ஸ் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் 1க்கான கொஸ்டின் நான் மேக் பண்ணி அதை கொஸ்டின் பேங்க் மாதிரி மேக் பண்ணி நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஐ நீட் குரூப் 1 கொஸ்டின் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் சென்ட் வித் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜஸ் பார்த்தேன், கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் இப்போ இந்த குப்தாஸுடைய நோட்ஸ், இந்த 10 பேஜஸ் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா 5 பேப்பரில் எடுத்துலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்திங்கன்னா. ஸோ இந்த பிடிஎஃப், அதாவது இந்த மெட்டீரியலை உங்களுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது நம்மளில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் பிடிஎஃபாக இதை நான் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணுறேன். ஸோ இண்டிவிஜுவலாக யாரும் மெசேஜ் பண்ணி கேட்க தேவையில்லை, நானும் ஒருத்தருக்கும் தனியாக அனுப்ப தேவையில்லை. அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் எல்லாருமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட்டை படிக்கிற நம்ம வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் அதை தெரிஞ்சுப்பேன். ஓகே காய்ஸ், குப்தாஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இன்னும் அடுத்தடுத்த, அதாவது நிறையா எடுத்து வச்சுருக்கேன் நோட்ஸு, பட் அது ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறத நான் திரும்பவும் எங்கெங்கெல்லாம் நான் படிச்சனோ அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி ஏதாவது கீ பாயிண்ட் விட்டுருக்கமா இல்லை அதை நம்ம ஆட் பண்ணுமா அப்படிங்கிறத நான் என்ஷூர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். ஏன்னா சும்மா ஜஸ்ட் நான் எடுத்தேன், படித்தேன், நான் கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கும்போது அதில் அந்த நிற்கும் அந்த பாயிண்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் திரும்ப அதை அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லா கீ பாயிண்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃபாக அனுப்புகிறேன். உங்கள் சேனலோட கனெக்ட்லேயே இருங்க, எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ எனி அதர் அதாவது எனி அதர் டாபிக் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். நான் எடுக்கிற நோட்ஸை உங்களுக்கு நான் பிடிஎஃபாக அப்பப்போ டாபிக் வைஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். குப்தாஸ் பற்றி படித்து ரொம்ப நாள் ஆச்சு, திரும்பவும் அதை எடுத்து ரீகால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். பட் சில இடங்களில் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே திரும்பவும் புக்கில் லைன் பை லைன் படித்து அதை ஃபுல்ஃபில் பண்ணோம். ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டாபிக் நான் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால குப்தாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். குப்தாஸ் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். குப்தாஸோடைய வரலாற்று சான்றுகள் என்னென்ன, அது நிறைய கேட்டகரி இருக்கும். நாணயம், இலக்கியம், கல்வெட்டு, அப்புறம் செப்புப்பட்டயம், இந்த மாதிரி இதெல்லாம் யார் யார் எழுதுனாங்க, யார் யார் உருவாக்குனாங்க, என்ன மொழியில் உருவாக்குனாங்க, அதாவது குப்த பேரரசில் எந்தெந்த அரசர்கள், முதலாம் சந்திரகுப்தரில் இருந்து, அதாவது பேரரசு உருவாகுதிலிருந்து கடைசி அரசரான விஷ்ணுகுப்தர் வரைக்கும் நமக்கு யார் யாரெல்லாம் குப்தாஸில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு நோட்ஸ் தான் இது. தென் இதில் முக்கியமான ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது அவங்களுடைய சிறப்புகள், அவங்களுடைய சிறப்பு பெயர், அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய இலக்கிய சிந்தனைகள் பற்றி நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். தென் குப்தாஸில் நிறையா டைம் கேட்ட கொஷின்ஸ், யூபிஎஸ்சிலே ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சிலையும் நிறைய டைம் கேட்ட கொஷின் நவரத்னாஸ் பற்றி இருக்கும். குப்தாஸுடைய அரண்மனையில் நவரத்னாஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க அறிஞர்கள், 9 அறிஞர்கள் இருப்பாங்க 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில்.
அவங்கள வந்து அவங்கள எந்தெந்த துறையில் வந்து சிறந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்களோட நிர்வாக முறை, அவங்களுடைய வரி முறைகள், வரி விதிப்பில் எப்படி இருந்தது, அவங்களுடைய வேளாண்மை நில வகைகள் என்னென்ன, இந்த மாதிரி முக்கியமான நிறையா பாயிண்ட்ஸ் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நோட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த நோட்ஸில் வேறு ஏதாவது கீ பாயிண்ட் விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.